அதிசயம். ஆனா நீ என்ன மாதிரி எடுப்பான பல்லோட அழகா இருக்கிறவர் அதுதான் அதிசயம். உங்க அப்பா என்ன மறந்தாலும் நீ என்ன மறக்காம ஞாபகம் வச்சு கூப்பிட்டவாரு அது போது எனக்கு அது போது. பல்லாண்டு வாழ்க. வாழ்ந்தா போச்சு. செம்பகத்துக்கும் கொடுத்து வைக்கல அல்பாயுசிலேயே போயிட்டா. ஆமா சித்தப்பா, நான் பிறந்த உடனே அவங்க செத்து போயிட்டாங்க. பாவம். சித்தப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பாவை அடிச்சுட்டாங்க, ஆஸ்பத்திரியில இருக்காங்க. தெரியுமே. தெரிஞ்சிருந்து ஏன் அங்க வரல? அதுலதானே சிக்கல். ஆவி இருக்குன்னு நம்பி மனப்பூர்வமா என்ன கூப்பிட்டா நான் வருவேன். இப்ப நீ கூப்பிட்டா வந்துட்டேன், அவ்வளவுதான். வா ஆஸ்பத்திரி போவா. அண்ணே 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 அண்ணே. சித்தப்பா, அப்பா மயக்கமா இருக்காருல்ல? அதுவும் சரிதான். இருந்தாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் இல்லையா? இங்க பாரு, கையில பிக்கிலையும் டீப் ஏற்றி விட்டுருக்காங்க. மூச்சு விட முடியாம சிரமப்படுறா. உங்க அப்பனுக்கு வேலையா போச்சு. ஏதாவது ஆபத்துல மாட்டி கொண்டு அப்புறம் அவன் காப்பாத்தணும். ஆபத்து வாழ்ந்தவனா. இப்ப நான் வந்துட்டேன்ல, இன்னும் ஒரு வாரத்துல பாரு பாங்கூட்டியாட்டம் துள்ளி குதிச்சு ஓடி வந்துருவேன். என் பிரார்த்தனை வீண் போகாது. பாரு, இப்பவே முகத்துல ஒரு புது கலை வரல. ஐயோ, இந்த டாக்டர் சரியில்லையே. காலேஜ்ல பணம் கொடுத்து பாஸ் பண்ணிருப்பான் போல் இருக்க. எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டு போயிட்டான். புடுங்கி. ஐயோ அண்ணே அண்ணே. ஐயோ ஐயோ ஐயோ, மூச்சு முட்டுதா டாக்டர். ஐயோ அருண் அருண் மூச்சு முட்டுதுடா. மூச்சு முட்டுது. நல்லா மூச்சு விடுங்க. எனக்கு எதிரா மூச்சு உங்க அப்பனுக்கு முட்டுதுடா. அந்த டீப்பு புடுங்கி விட்டுட்டா. அந்த மூக்குக்குள்ள சொருகு சொருகு உள்ள. சொருகிட்டியா? அதுல அந்த இப்படி இறக்கம் இல்லாம பிராணவாயுவை புடுங்கி விட்டுட்டு போறானே, இவன் டாக்டரா கொலைகாரனா? இந்த பாருங்க, பத்திரிகை எல்லாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணு அப்படின்னான்னு எழுதி வம்புல மாட்டிக்காத. ஆமா, நான் சொல்லிவிட்டேன். இத பாரு, சமுதாயத்துக்காக பாடுபடணும்னா உயிருக்கு பயப்படக்கூடாது. படுவீங்க படுவீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் சமுதாயமா வந்து பாடு. அருண் சின்ன பிள்ளை, தாயில்லாத பிள்ளை. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் அவனுக்கு யாரு ஆதரவு? சரி, இதெல்லாம் என்னத்துக்கு கெட்ட பேச்சு? அவனை நீ ஜப்பானுக்கு கூட்டிட்டு போற ஆசை காட்டி டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்ட. நீ எப்ப ஜப்பானுக்கு போற அதை சொல்லு. டேய், முதல்ல அவனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறதா தான் இருந்தேன். இப்ப நடுவுல இதெல்லாம் நடந்துருச்சுல்ல. சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல. நிறைய வேலை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உன் வேலையிலேயே கண்ணாரு. அந்த பையனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்ட. அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரி எழுத்த வீட்டு அம்மா கிட்ட எல்லாம் ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனப்படுத்தி விட்டான். இப்ப நீ அவனை கூட்டு போலேன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். அவனை கூட்டிட்டு போல அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டான், ஜப்பான்னு கூப்பிடுவான். அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா? பச்சை மிளகா தம்ம துண்டு தானே இருக்கு, எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு. அந்த மாதிரி தான் நீ ஆளை பார்த்து இட விடாத. அவன் என்ன மாதிரி ரோஷக்காரன். சரி சரி, புலம்பாத. எனக்கும் பிரஸ்ஸுக்காக சில மெஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது. அதை ஜப்பான்லயே வாங்கிக்கிறேன். புரியுதா? நாம ஜப்பானுக்கு போறோம். போறோமா? அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்டு. அடே அறிவு கட்ட ஆவி, உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம்? அதானே, எனக்கு தான் யாதும் ஊரே அவரும் கேலி. தேங்க்யூ. வாடா தம்பி, நீ இவனும் ஒரு வார்த்தை சொல்லல. இந்த சின்ன பல்லனு வாங்க சித்தப்பான்னு என்ன கூப்பிடல. ஜப்பானுக்கு வரதுக்கு ஐடியா கொடுத்ததே நானு. இவனை மாத்திரம் கையை குளி கூட்டு போறாங்க. எனக்கு குளுக்கு ஆளே கிடையாது. நான் வந்ததுனால இந்த ஹோட்டலே ஆவி வந்த ஹோட்டலாக போகுது. இது ஒரு வயலுக்கும் புரியல. கல்யாணம், நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. எனக்கு என்ன கலப்பு? நான் இந்த பிரயாணம் பண்ணியா வந்தேன். அதுவும் கரெக்ட் தான்.
சரி நான் வெளியே போய் நாளைக்கு எங்கெங்க போறோம் என்னன்னு பாக்குறோங்கிறத ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். தவிர நான் முக்கியமா வந்தது என்னவோ பிரஸுக்கு மிஷின் வாங்கதான். அதையும் நடுவில் கவனிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே போயிட்டு வா. நான் ஒரு பெரிய மனுஷனை பெற்றிருக்கேன்ப்பா. டாடா பாய். டாடா சித்தப்பா போறோம். அது ஒரு மாயாஜாலமான இடத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போக போறேன். பார்த்து அசந்துருவேன் நீ. ஆமா இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சான் இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம். அந்த கட்டம் போட்டதை எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிடுவ. காசு கொடுக்கறது யாரு? நீங்கதே. ஐ கம்முனிரு. யோ பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்பநாயக்கன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். போடியா. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. ஆமா. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே அள்ள அள்ளிட்டா. இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன? பண்ணி குட்டி போட்டா லாபம்டி. இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு. யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா? துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லறை. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ 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 மச்சான் மச்சான் சப்பானுக்கு போலாம் மச்சான். வாங்க மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம். நம்ம எப்படி போறது? போலாம். அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஐ மச்சான். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முளை வெட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முளம் கொடு. இந்தா. இது என்ன கடை துடைக்கிற துணியா? சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா. முப்பாத்தா. தேரடி தேருது பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத. நாய்க்கு ஜாஸ்தி. Konnichiwa, irashaimase. I want to eat. Nani mo wakarimasen. Sabar. Wakaru. Kore desu ka? Gohan ka douka? Egg, chicken. Hai. Egg. Nani o nomitai desu ka? முட்டை தெரியாதா? கோழியும் சேவலும் சேர்ந்தா வருமே. This is cup. No. Egg breaks. Chicken comes out. முட்டை உடைஞ்சு கோழி. Zenzen wakarimasen. என்ன சார் உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமா? உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமான்னு கேட்டேன். அப்பா தமிழ் கேட்டதும் பாதி வயிறு நிறைஞ்சு போச்சுங்க. உடனத்து பொண்ணு எப்படி பேசுற பாத்தியா? நீ இருக்கே 5 நிமிஷத்துல அலக்கழிச்சிட்டாங்க. ஹாய் தோமா உள்ள வாங்க. என்ன சார்? அததான் நானும் கேக்குறேன். என்ன இது சிக்கனா? சிக்கனையும் கருவாடி கலந்து செஞ்சிருக்கீங்க. ஒரே கவிச்சியா இருக்கு. உப்பு சப்பு இல்லாம. சார் இங்க எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவாங்க. எப்படி அப்படியே பச்சையாவா சமைக்காம? சரியா கூட வேலைங்க. அறவேக்காடு. ஏமா நீ தமிழ் பொண்ணு தானே? உனக்கு தெரியும்ல இது இப்படித்தான் இருக்குன்னு. கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதானே? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஜப்பான்ல தான். அதனால உங்க ருசி என்னன்னு எனக்கு தெரியாது. சரி அதுவும் கரெக்டா தான் படுது. வரேன். கொஞ்சம் இருங்க. பில் கொண்டு வரேன். 5000 yen. கொஞ்சம் இருங்க. எங்க ஊர் பழக்கம் என்னங்கறத நான் சொல்றேன். அங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. சோத்த பார்த்ததுக்கே காசு கேட்க மாட்டாங்க. இங்க சப்ளை பண்ணிட்டாலே காசு கொடுக்கணும். அப்படியா? காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க?
என்ன செய்வேனா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன். ஆனா ஒரு இந்தியன் அவமானப்படுத்த நான் தயாரா இல்ல. நீங்க போங்க. ஒருத்தருக்கு பிச்சை போட்டதா நினைச்சு உங்க பில்லுக்கு நானே பணம் கட்டுறேன். இந்தாம்மா பொண்ணு, நீ கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருந்தேன்னா நானே பணத்தை கொடுத்துருப்பேன். ஆனா நீ மிஞ்சிட்ட. ஒரு இந்தியனை பார்த்து பிச்சை கிச்சைன்னு கேவலமா பேசிட்ட. அதுக்கு அபராதம் 5000 கொடு. அது போக ஒரு தமிழனை பார்த்து உள்ள தள்ளிடுவேன்னு அசிங்கமா பேசினதுக்காக தனி அபராதம். ஆனா அது வேணாம், இந்திய பொண்ணாச்சே பாவம் பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன். இந்த அவன் தட்டு. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமா எங்க அம்மா வேல வம்புக்களுக்காரீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி, யார் அவன் கடங்காரன்? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க 2 பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெராசு வந்துடுதா ஆ. மச்சான்? அது நானு. இந்தாங்க, இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவாரு. என்ன யோ, ஏரோப்ளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட, அங்க இருந்து துப்புனா கீழ இருக்கிற சனங்க வேலையில உளுந்து போடு. ஐயோ, உன் தலைமையிலேயே துப்புனாங்க. சு, உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சான், தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. ஹலோ, போயிடுவா வேணாமா? அது ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். அங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா 12 மணி. எல்லா கடையும் அடைச்சிட்டான். உங்க இடம் மாத்திரம் திறந்து இருந்துச்சு. அதான் சாரி, வலிக்கலையே. அந்த அந்த சிக்கன் கறி ரைஸ் அது வேணாங்க. அது என்னமோ மாதிரி இருக்கு. நான் உட்காரலாமா? தேங்க்யூ. இந்த பாருங்க, ராத்திரி நேரத்தில் உங்களை ஜாஸ்தி தொந்தரவு பண்ண நான் விரும்பல. ஒரே ஒரு ரொட்டி துண்டு, அது கொஞ்சம் டோஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதில் கொஞ்சம் வெண்ணெயை தடவி, அப்புறம் அந்த ஒரு முட்டையை பாயில் பண்ணி ஆம்லேட் போட்டாலும் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். அப்புறம் மீன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் வறுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஊர்ல எல்லாத்தையுமே பச்சையாவே தின்னுறானுங்க. செடி கொடி பார்க்க பச்சையா இருந்தா நல்லா இருக்கும். சாப்பாடும் அப்படி இருந்தா எப்படிங்க? வேண்டாம் சார். அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதும் எங்க ஊர் வெண்ணெய் மாதிரி இல்ல, முட்டை மாதிரி இல்ல, ரொட்டி மாதிரி இல்லன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் 5000 yen என்னால கொடுக்க முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இது பாருங்க, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இதுல என் பாஸ்போர்ட், 5000 அமெரிக்கன் டாலர் இதெல்லாம் இருக்குதுங்க. இதை வச்சுக்கிட்டு நான் முன்னால கொடுக்காம போனது, இப்ப கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா போதும். என்னை கைவிட்டுறாதீங்க தயவு செய்து. ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. அப்படியே கொடுத்தோம். இப்படியேவா? சாரி. Ayumi-san, 私のカバン、はい、ありがとう。ラダさん、 எஸ் மேடம். お酒へ行って帰ります。 சைனரா. また見ます。 இல்ல, இப்ப அவங்க என்னமோ சொன்னாங்களே, கேட்க நல்லா இருந்துச்சு. அதுல 2 கொண்டாங்களே. ஐயோ, அவங்க ஒசாக்கா போறாங்க. இன்னும் 2 நாளாக வரதுக்குன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? அதை திங்க முடியாது. சரி, இப்ப என்னுடைய பாஸ்போர்ட், இந்த பில் பணம், அது போக மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுவேன். அப்புறம் அவங்க உங்களை ராதான்னு கூப்பிட்டாங்க. அதான் உங்க பேரா இருக்கும் இல்லைங்க? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் ராமன். ஓ, ராமனா? இல்ல, வெறும் ராமன். ஐயுமி-san,
私のパースパスポートコハニテカ Kalijawa mo teta. மை காட் என்னங்க தப்பா பில்லு ஜாஸ்தியா போட்டாங்களா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க உங்க பர்ஸ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வைகோக்கு தூக்கிட்டு போயிட்டா போல இருக்கு. தூக்கிட்டு போயிட்டா போல் இருக்கா? என்னங்க விளையாடுறீங்களா? வெளிநாட்டுல பாஸ்போர்ட் பணம் இல்லாம பைத்தியக்கார மாதிரி அலைய சொல்றீங்களா? அடுத்த ஊருக்கா வந்திருக்கேன் அப்பா பேரை சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு. ஐயோ கத்தாதீங்க கணிசமா பேசினா கிடைச்சிருமா? ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. கை விடுங்க. இப்படி வாங்களே வாங்க. நீங்க கையை விடுங்க சொல்றேன். எங்க அந்த கொக்கோவா ஓவல்டினா அவளை பிடிங்க, நான் பேசுறேன். இல்ல ஒசாக்கா போயிருக்கா. எப்படி போனா? ட்ரெயின்ல. சரி அடுத்த ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்தி பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். ஐயோ அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்த முடியாது. அது மணிக்கு 500 மைல் வேகத்துல போற புல்லட் ட்ரெயினுங்க. ஐயோ கெடுத்தீங்களே. ஜப்பான்ல பாத்ரூம் போடனால பாஸ்போர்ட் கேட்பானே. அதுல என் சின்ன பையன் அடிக்கடி பாத்ரூம் போவானே. என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்ய இத சொல்றீங்க? பாருங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னும் 2 நாள்ல அவ திரும்பி வந்துருவா. அந்த 2 நாள் வரைக்கும் நான் என்ன பண்றது? உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்குறேன். நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க? நியூ ஓட்டானி 1426. ஏன்? சரி நாளை காலையில நான் பணத்தோட வரேன். உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். உங்களையும் நான் கவனிச்சுக்கிறேன். பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு முன்சாமி 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 மச்சான் யாரையுமே காணா. அழுவாதிரி கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி இதுனா முன்சாமி. முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி. என்ன பண்றது மச்சான்? அப்படி யாரும் தெரியலங்கறாங்களே. முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா? வாட்? ஓ அக்கா முன்சாமி பாத்தீங்களா? அவனுக்கு அக்காவா? முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி? இவனை எங்க தேடுறது? இப்ப நாம எங்க போறது? அடிச்சி நிறுத்திடி. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி 4 தெரு பிச்சை எடுப்பு போட்டிருக்க. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணுமே மச்சான். கழுத முண்டை சப்பான்னு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி? இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி போய் தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க. முனுசாமி யோ நீதான் மயில்சாமியா? நீ நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறது கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ நீதான் முனுசாமியா? இதான் 30 ஏய். இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா? இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின்னு கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசனை இருக்கா? விதி. ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில எழுதி இருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிற? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டை கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான். பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? 2 சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயே சொன்னேன் வேண்டாம்னு. கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு 5-6 பேரை எசகு பெசகா வச்சிருக்கேன். மயில்சாமி நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா. கூட பாடி போலாம். அட முனுசாமி முனுசாமி சப்பாடு பாத்தியா? நம்ம தாலி இறக்குறானுங்க. யோ 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 என்னையா கொடைய வச்சிட்டேன்? ஏய் மழை பெய்யுதுங்கற நானே சொல்றியா? இது மழை இல்லையா, ஃபவுண்டைன். அப்படினா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சான். அப்படியே உள்ள ஏ துணியெல்லாம் அவுத்து துவைச்சு குளிச்சிட்டு வந்துறேன். யோ யோ இங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா. குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 yen. என்ன கட்டு சோறு கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். வாயா. உன்னோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க. இந்தாங்க ராமன், இதுல 2 லட்சம் எண்ணெய் இருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்கங்க. என் பாஸ்போர்ட்டும் பணமும் வந்ததும் நான் இதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். ஓகே. ஏன் ஆண்டி இதை தொலைச்சீங்க? எல்லாம் என் நேரம் தான். எப்ப வரும்? இன்னும் 2 நாள்ல வந்துடும். அப்புறம் இன்னைக்கு நான் கியோட்டோ போறேன். நாளைக்கு சாயங்காலம் திரும்பி வந்துடுவேன். அது வரைக்கும் அருணை நான் பாத்துக்கிறேன். ஏய் ஆண்டிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன டேய் உட்காந்து குடியேண்டா. அதான் மேல உட்கார்ந்து குடிக்கிறேன்ல. சரி குடி.
இப்படித்தான் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பான். தாயில்லா புள்ள கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பான், பாத்துக்க. குழந்தைன குறும்பு செய்யாம இருக்குமா, நான் பாத்துக்கிறேன். சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடலு மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆளுங்களை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறியே? கேரகம், எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, பொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? ஆ. அவரு ஆட்டு குடல்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு. வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்கத்தம் போடாத. நீ அவன்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் ஜெயில தேடுவானுங்க. ஐயோ முனுசாமி, ஆ. பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. கண்ணே, என்ன செவப்பா இருக்குது. முனுசாமி, ஆ? இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏன் பெருமிச்சுடுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, ஆ? என்கிட்ட ஒரு வாரம் சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல இருந்து சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? நான் கேட்கறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர்கிட்ட தானே கூட்டிட்டு போறேங்கறாரு. ஆ. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போகலாம். டேய் தொட்டா இடிச்சு போடுவேன். வாடா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க, உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கற சப்பான் மரம்ங்கற என்ன விளையாடுறியா? அதானே, சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஆள் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கற? என்னையா சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். கவுனு மாட்டணும்னு சொன்னேயா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடி தான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். டேய் யார பார்த்து காட்டு முறாடின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமா நின்னு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரனை சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு ஏய், யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். வாடி. எம்பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல உன் மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அடேங்க அப்பா. அங்க பாருங்க. கொம்பாவா. என்ன மச்சான் இது குனிஞ்சு குனிஞ்சு சொல்லிட்டு போறாங்க? எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு. அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது. வணக்கமா? ஆ. இந்த சப்பான் சனங்க ரொம்ப மரியாதையானவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான், எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது நீ மச்சான். குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான். யாருகிட்ட எதுக்கிட்ட கேக்குறது? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி, என்னையா? தப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது? தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறுமாறா எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும். என்ன யோசிக்கிற? உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா.
ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ இந்த சப்பான் சரங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா. சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா. போ, போ, போ. பாகா. என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டேய் முனுசாமி, டேய், இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க வச்சுட்ட. விடு. உப்பாத்தா, விடு அவனை, விடு. உப்பாத்தா, காப்பாத்து, டேய், உப்பாத்தா. பாகான்னா என்னடா அர்த்தம்? யோ, நான் மட்டும் என்ன ஜப்பான்ல பிறந்த வளர்ந்தேன். இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா? ஒண்ணு ஐயே விடுங்க, 4 பேர் பார்க்க போறாங்க. 400 பேர் பாக்கட்டு மாடி மிதிக்க போறேன். ஐயோ, உங்க சண்டை ரூம்ல போய் வச்சுக்கலாம். ஆமா, ரூம்ல வச்சுக்கலாம். எங்கடா வச்சுக்கிறது? போடா. காதல கிடக்க இதோட உன்னை எப்படியா உள்ள கூட்டு போறது பெரிய தொல்லையா போச்சேயா. எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துடுங்க. பேசாமடி. இவன் மார்வாடி இடையில அடகு வச்சிருவான். அப்படின்னா வேண்டாம். யோ சப்பான சுத்தி காட்டு. இப்படி ஒரு கோட்டு, ஒரு செருப்பு, இதோட ஒரு டை, இதோட உன்னை கூட்டு நான் இங்க அலைஞ்சேன். என் மான மரியாதை எல்லாம் போயிரும். ஆள விடு சாமி. வேணா, இதோட 5வது தடவை எடுத்துட்ட. என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரதை. நான் சொல்றதை கேளியா? இந்த இடத்த பூரா சுத்தி பார்த்துட்டு வா. நல்லா பாத்துக்க. வெள்ளை பெஞ்ச் இங்கேயே நான் உட்கார்ந்திருக்கேன். இங்க வந்துரு. போகும் நான் ஜப்பான் கூட்டு போறேன். அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திட்டியாடா? உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு. போகும்போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்கார்ந்திருக்கான் பாரு. வாங்க போலாம். ஆட்டுக்கார ஆளு மாதிரி படம் பாத்தியா? அதுல நடிச்ச ஆடு இதுதான். நெசமாலுமா? வாங்க போகலாம். நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு வர்றேன். அட இது சின்ன குழந்தைங்க விளையாடுறது. வாங்க போகலாம். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். என்ன விடு, நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். கிடைச்சு போச்சு. இதான் ஆளுநாள் அழகராஜா சொன்ன இடம். கொஞ்சம் இரு, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, இது பொம்பளைங்க கக்கூசு. ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூஸ் அப்படித்தான் இருக்கு. எங்கதான் போயிட்டாரு இந்த மனுஷன்? எங்கேயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா? சரியான வேகரம் கட்ட மனுஷனா இருக்குது. மச்சான், மச்சான். ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டு இருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா, அண்ணா, அக்கா, என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா, 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 என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா, அக்கா, நீங்களா சொல்லுங்கக்கா. அக்கா, அக்கா, மாமா, மாமா, என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சான். முப்பத்தா 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 முப்பத்தா. அக்கா, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்கக்கா. அக்கா, அக்கா, ஐயா, தம்பி, தம்பி. ஓ பொம்பளைங்களா? அக்கா, அம்மா, பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா, சொன்ன கேளுங்க. என் பொண்டாட்டி, பொண்டாட்டி. பெரியவரே, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பெரியவரே. மச்சான், என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள மச்சான். என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு. என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய பாத்தீங்களா? ஐ மச்சான பாத்து புட்டேன். இந்த சப்பானு நாட்டுக்குள்ள என் பொஞ்சாதிய பார்த்து புட்ட. இந்த சப்பானு ஊருக்குள்ள ஏன் சித்தப்பா, எங்க அப்பாவுக்கும் ராதாவுக்கும் காதல் வந்துச்சா இல்லையா? அது சும்மா லேசா உரசலா வந்திருக்குதே தவிர கட்டிக்கிட்டு முடிச்சு காதல் பாட்டு பாடுற அளவுக்கு இன்னும் வரல. அது எப்போ வரும்? உங்க அப்பனுக்கு எப்போ வரும்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாமி புள்ள மாதிரி ஒரு ஆள் இருந்தா புட்டு புட்டு வச்சிருவார். அவர்தான் எனக்கு செவ்வகத்தை காதலிக்கிறதுக்கு கத்து கொடுத்தாரு. செம்பகத்தை நீ காதலிச்சியா? அது எங்க அம்மாவாச்சே. டேய், அம்மால நீ தப்பா பேசாதடா. சம்பவம்னா அந்த ஒரு சம்பவம் தானே, 1000 சம்பவம் இருக்கு. நீ குறுக்க குறுக்க பேசாத. அப்புறம் எனக்கு ஐடியா எல்லாம் வராது. ஏன் சித்தப்பா கோச்சுக்கிற? உனக்கு ஐடியா சொல்றதுக்குள்ள எனக்கு தும்மலே வந்துரு. வெளியே தலையை கொண்டாடா. முந்தி சாமி பிள்ளை எனக்கு ஒரு லவ் பாட்டு கத்து கொடுத்தாரு. அத பாடுறேன். ஆஹா வந்துருச்சு.
அது என்ன பாட்டு? அது அது வேணாம், பழையாத புதுசாவே ஒண்ணு போட்டுருவான். ராதா காதல் வா ராதா. இப்ப அதையே நான் சங்கீதமா பாடுறேன் கேளு. காத்து எந்த திசையில அடிக்குதுன்னு பாக்குறேன். எதிர்காத்துல பாடினா சாரீரம் எடுபடாது. கையறா, பட்டாசா வெடிக்கிறாங்க, பாட்டு தானே பாட போறாங்க. ஐயோ. இர்ரா. ராதே என்றாதே. ராதே என்றாதே. ஏண்டா உங்க அப்பனோட ரேடியோ கடைக்கு போனியே, மைக்கு கீக்கு முழுங்கிட்டியா? இல்லையே. இப்ப நீ ஏன் குரல் இப்படி கொப்புளிக்குது? எனக்கு பாடுறதுன்னா உற்சாகம் வந்துடும். அப்ப என் குரலே இப்படி மாறிடும். அடாடா, கண்ணா, உனக்கு பல்லு மட்டும் தான் என்ன மாதிரி எடுப்புன்னு நினைச்சேன். பாட்டு அப்படித்தானா? பாடு. ராதே என்றாதே. ராதே என்றாதே. வாராதே. வா ராதே. ஒரு தடவை சீக்கிரமா ஞாபகப்படுத்திக்கலாமா? வெற்றியுடன் திரும்பி வா. டேய், வெற்றிக்கு அப்புறம் தாண்டா திரும்பணும். என்னடா பாட்டு இது? காதல் பாட்டு. நீ பாடுற பாட்டா இது? அடிச்சேன்னா ஒரு தடவை பாடினதுக்கே அடிக்கிறியே, 9 தடவை பாடுறவங்கள என்ன பண்ணுவ? 9 தடவையா? யாரா பாடுறாங்க? எங்க அப்பா. அப்பாவா? எங்கடா பாடுறாரு? பாத்ரூம்ல பாடுறாரு, பெட்ரூம்ல பாடுறாரு, தூங்கும் போது கூட பாடுறாரு. கண்ணுல கனவு காட்சி தெரியுது. அம்மா மாட்டிட்டா. ஹலோ, என்ன ராதா தானா சிரிக்கிறீங்க? தானா பாடிட்டு இருக்கிறத விட தானா சிரிக்கிறது ஒண்ணும் தப்பில்லையே. தானா பாடுற? நான் பாத்ரூம்ல பாடுவேன். அது அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? பாத்ரூம்ல ஜன்னல் கூட இல்லையே. சி, அருண் சொன்னா. ஓ, அருண் சொன்னானா? என்ன என்ன சொன்னா? இல்ல, புரியலங்க. இத பாருங்க, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு நேரா ஒண்ணு பேசுறவங்கள கண்டா எனக்கு பிடிக்காது. ஆமா, எனக்கும் மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு பேசுறவங்களை கண்டா பிடிக்காது. அப்போ மனசுல உள்ளத தெளிவா நேரா சொல்லிடணும். ஆமாமா, சொல்லிடணும். சொல்லுங்க. சொல்லுங்க. என்னங்க, என்ன சொல்றீங்க? நீங்க ரொம்ப அழுத்தக்காரர் தான். அழுத்து? ஓ, சாரி. இன்னுமா புரியல? இல்லைங்க, புரியல. மிஸ்டர் ராமன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க இப்படி ரெட்டை வேஷம் போடுறதா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு பாடணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட நேரடியாவே பாடிருக்கலாமே. இதை ஏன் மறைக்கிறீங்க? எந்த பாட்டு? எனக்கு நிஜமா ஒண்ணும் புரியலீங்க. நல்லா நடிக்கிறீங்க. எத்தனை வருஷம் தான் இந்த நாடகம் போடுவீங்க? 5 வருஷம் போடுவீங்களா, 10 வருஷம் போடுவீங்களா? ஆனா ஒண்ணு, நீங்களா என்கிட்ட வந்து பேசுற வரைக்கும் நானும் அவங்க கிட்ட வந்து பேச மாட்டேன். எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருப்பேன். வரேன். இருங்க, இப்பவே பேசலாமேங்க. ஹலோ ஹலோ, என்னது 5 வருஷம் 10 வருஷம்னு வருஷ கணக்கில் பேசிட்டு போறேன். நான் பாத்ரூம்ல பாடின பாட்டை இவகிட்ட எப்படி? எல்லாம் அந்த கல்யாண வேலையா தான் இருக்கு. கள்ளனை நம்பினாலும் நம்பலாம், பல்லனை நம்ப கூடாது. திட்டாதே, நான் இங்க இருக்கிறேன். வாடா அறிவு கட்டவனே. இத்தனை நாள் என் கூட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டாங்க. என்னமோ பாட்டாம என்ன கேக்குறாங்க. இது போறாங்க பாரு. ஹலோ, பாட்டு ஏன் கவலைப்படுற? உனக்கு தான் காதல் இல்ல. இல்ல காதலா? சரி சரி, நான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன். அதை கோச்சிட்டு போறாங்க பாரு. என்ன பாட்டு சொல்லித்தல, நான் பாடி தொலைக்கிறேன்.
கிட்ட வா காதுல சொல்றேன். ராதே என்றாதே வாராதே வாராம. இப்படிலாம் பாடினா அவங்க கோச்சுக்க மாட்டாங்க. நீ பாடலைன்னு தான் அவங்களுக்கு கோவமே. டேய் எங்கடா போனாங்க? ராதா! அது என்னங்க மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க. அடியே நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியருக்கு வச்சிருக்க மாட்டாங்க வேறு. ஆமா, அது மாதிரி இது சப்பான் வேறுடி. அது எனத்துக்கு நீ ஏளுங்க. இந்த கிராப் தலை கேட்டு பாப்போம். இந்த கிராப் தலை திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன். பாத்தியா நம்ம இங்கிலீஷ். திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது? If you eat this, it's good for your body. It will keep you ever so young. என்ன அடியே. சொல்லுது அந்த கிராப்பு? பட்லர் பாசியில் சொல்றா இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா. சாப்பிட்டு பாப்போமா? கொடுங்க. ஆ. ப்பு. ஆ? 2 lakhs. 2 லட்சமா? என்னங்கடா இது பகல் கொள்ளையா இருக்கு. பாடி ஓடி போயிடலாம். Hey, mister. Pay the money. செஞ்சிடாத மாவரியா புருஷன் மாமா. அச்சி பொட்ட புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கற. இவள சரி கட்டறக்கு என்கிட்ட வித்து இருக்குடி. ஏடி அந்த புகையிலே. This Indian wear. Long 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 life. Heat. 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 என்னங்க இது மயக்கம் போட்டு விழுந்துட்டா? உழுவா குடுத்திருக்கிறது காக்கிநாடா கார போயில. இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டா. இவ எழுந்திருக்குள்ள நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா. அதனாலதான் நான் எங்க போனாம அருண். என்னடா இங்க நின்னுட்டு இருக்க அருண்? அருண் அடே, என் பேரு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன என்ன, இப்பெல்லாம் என்ன கவனிக்கிறதே இல்ல. நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே சிரிச்சுக்கிறீங்க, நீங்களே கொஞ்சிக்கிறீங்க. என்ன யார் கொஞ்சறா? டேய், அதிக பிரசங்கி. உன்னால தானடா இத்தனையும் நடந்துச்சு. நீ தானே அம்மா வேணும் அழுத. இப்ப அம்சமா செட்டப் ஆயிட்டா, மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டா இப்படி. டேய் கோச்சுக்காதடா, நீ இல்லாம எதுவும் நடக்குமா? இத பார், எத்தனை சின்ன பசங்களால தன்னுடைய அம்மா அப்பாவுடைய கல்யாணத்தை பார்க்க முடியும்? நீ பார்க்க போறடா கண்மணி, உத்தம புத்திர. இந்த ஊரே ஜில்லுன்னு தான் இருக்கு. நீங்க வேற ஐஸ் வைக்க வேண்டாம். உங்க 2 பேரும் செட்டப் பண்ணதே நான் தான். இப்ப என்ன விட்டுட்டீங்க, என் புத்திய செருப்பால அடிக்கணும். உன்னை விட முடியுமாடா? ஏன் தனித்தனியா கொடுக்குறீங்க? ஒன்னா கொடுங்க. அதுக்கப்புறம் 1 2 3 கொடுக்கலையா? இந்த மாதிரி குரங்கு புத்திக்கெல்லாம் சித்தப்பனை கொண்டிருக்கிறான். அம்மா வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். ஆண்டி, இவங்க தான் உங்க அம்மாவா? இவங்களை நான் எப்படி கூப்பிடுறது? பாட்டின்னு கூப்பிடு. வணக்கம் பாட்டி. வணக்கம். உட்காருங்க. ராதா எனக்கு எல்லாமே சொன்னா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பக்கத்து மனுஷங்களை சந்தித்து தமிழ்ல பேசுறது ரொம்ப சந்தோஷம்தான். அம்மா சாப்பிட சொல்லுங்க. சாரி, வாங்க சாப்பிடலாம். திருநெல்வேலியில சாப்பிட்ட மாதிரி இருக்குது. எங்க பூர்வீகம் திருநெல்வேலி தான். ஜப்பான்ல சாம்பார் ரசத்தோட சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறானே. அவங்க அம்மா மாதிரி இல்லைங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு புத்திசாலியோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாலு. குரங்கு பையன். என்னங்க நீங்க குழந்தை போய் குரங்கன்கிட்ட? என் பையன் தானே. நீங்க சாப்பிடுங்க, உனக்கு ஊட்டி விட்டுமா? நான் ஒன்னும் பச்சை குழந்தை இல்ல, நீ ஊட்டி வர்றதுக்கு. ஜப்பான்ல தமிழகத்தை சாப்பாடா? குழம்புல நம்ம மரத்து காய் போட்டிருக்கு. அப்ப இந்த ஜப்பான்ல முருங்கை மரம் இருக்கா? எங்க தொங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது என்ன மச்சான், இத கூண்டு கூண்டா போதே? பட்டிக்காட்டு கண்ட்ரி புரோட். சப்பான்ல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி அது. இதுல தாண்டி குடமா கொண்டு போறாங்க. நம்ம ஊர் பம்பு செட் மாதிரியா? ஆமா, நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க, இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பான்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க. மச்சான் மச்சான், நம்ம இங்க ஒரு படம் பிடிச்சுக்கலாம் மச்சான். இங்கயா? அது கேண்டி அலையற. நம்ம முன்சாமி தான் தோளுக்கு முன்னாலே தொங்க போட்டு அலையறான மிஷினை. முன்சாமி இங்க வாயா. என்னயா எங்களை படம் அடியா. ஆடிக்கிட்டே இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது? ஒரு இடத்த நெல்லியா? சரிங்கோ. அதுக்குள்ளே போட்டோ எடுத்துட்டான். கோவிச்சிட்டு போறாரு. கோவிச்சிட்டு போறானா? முன்சாமி முன்சாமி கோவிச்சிட்டியாம? என்னையா போட்டோ எடுக்குமா அந்த அம்மா தோல்ல ஏன் கை போட்ட? மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல? இது நல்லா இருக்கு. என் பொண்டாட்டி மேல கை போட்டா உனக்கே யாத்திரம் வருது. அப்படி எல்லாம் கை போட்டா அந்த கேமரால படம் எடுக்க முடியாதியா. ஆளை விடு. இந்த பக்கம் வாங்க, ஏடன் போட்டாவு. ஒரு போட்டோவுக்காக கட்டின புருஷன் ஓரம் கட்டுறியா? அட தள்ளி நின்னாதான் போட்டாலும் உழுகுமாமா. அப்படியா?
முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க இப்ப இன்னும் கொஞ்சம் முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட் கொடுத்துட்டு நான் ஊருக்கே போயிடுறேன் ஆத்தாடி. Tay, ichi masih ataro. On narang. Ginsa. Hong Tui. Usani Chaya. ப்பு, ப்பு. ஏய், இது என்ன அது மனுஷனுக்கு வைக்கிற போயெல்லாம் ஆவிக்கு போட்டுக்கிட்டு நானும் ஆவிதான் ஐயா பார்க்க ஒரு மாதிரி இருப்பேன் நிஜமாவே நான் ஆவிதான் இதான் பிசாசு ஐயா ஐயா ஆவி மாற இந்த பிசாசு கிட்ட சொல்லுங்க மனுஷனுக்கு போடுற புகையெல்லாம் இந்த ஆவி கிட்ட பழிக்குமா சொல்லுங்க போடா நில்லு 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 நீ தமிழ் ஆவியா ஆமா நான் தமிழ் ஆவிதான் நீ எந்த ஆவி நான் மலேசியா ஆவி இவர் எங்க ராஜா செங் சோசா தமிழ்நாடா Hai. Tamata Sina, hai. என்ன ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு இல்ல சொல்ல இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் உன்னை விருந்துல கலந்துக்க சொல்றாரு சரி கலந்துக்கிறேன் நன்றிங்கிறது எப்படி சொல்றது ஹை தோமா இது திட்டுற மாதிரி இருக்க சரி ஆயி தோமா Hai Doma. Hai. வா தம்பி தங்கச்சி வா. என்ன இது ஒண்ணு இல்ல ஸ்பெஷலா செஞ்சது குடி நாகப்பாம்பு நட்டுவாக்கிளி தேல் புறா செலுந்தி எல்லாம் கலந்து செஞ்ச சாராயம் Ni narang. Chong Ching Chong. என்ன இவர் ஒரு சொல்றாரு பாட்டு பாட சொல்றாரு இவன் வாழ்த்து பாடு இவன் யாருன்னு எனக்கு தெரியாது எப்படி பாடுறது இவருக்கு தமிழே புரியாது இஷ்டம் போல வாயா போயா ஒரு பாட்டு பாடு அவருக்கு அர்த்தமே புரியாது அடியே அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல ஆமாமுங்க. ஏ வா டேய் பல்லு பையா உன் பேர் என்னடா ஏ பஃபன் கோட் என் பேர் அருண் அட நம்பூரு ஏங்கன்னு தனியா வந்திருக்கிற ஒன்றரை கூட ஆறு வரலையா? என் கூட சித்தப்பா வந்திருக்காரு அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஆமா நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க கத்திரிக்காயில இருந்து வர்றாங்க ஏன்டா எங்களை பார்த்தா இந்தியாவில இருந்து வந்த மாதிரி தெரியலையா ஏயா இப்படி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்குறீங்க இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கிடையாதா பேசினா பல்ல தட்டி போடுவேன் எங்க தட்டி பாரு அரைஞ்சிடுவேன் அட ஏனுங்க நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம். போயா நீயும் ஷட்டும் போடா நீயும் உன் பல்லு வாங்க போலான்ற. சரிதான் போயா Hi. Are you from India? Yes. Rascal. Where's your father and mother? Tell me. அப்பா அடிக்க வந்திருக்காங்களா இவங்க கிட்ட அந்த பஃபன் கோட்டை மாட்டி விட்டுறலாம் They are my parents. Catch them. மம்மி மம்மி டாடி டாடி மம்மி ஏன்டா குடிக்கிறீங்க குடிக்கடா குடிக்கடா டேய் அடியே இந்த பையன் தாடி நம்மள மாட்டி விட்டுவா குடிக்கடா டேய் மாட்டிக்கிட்டான் பஃபன் கோட்டை மாட்டிக்கிட்டான் அடிக்காதீங்க அடிக்க ஐயோ அடே அடிக்காதடா. என்னங்க அந்த பையன் கிட்ட வம்பு வளக்க வேண்டாம்னு சொன்னேன் கேட்டிங்களா? வேற என்ன முதுகுல முடியா வளர்க்க முடியும் சின்ன பையனாச்சேன்னு பேச்சு கொடுத்தேன் குடிச்சாதான் காட்டி கொடுத்துருச்சு அப்பா அடிக்க Where are the documents? அடிக்காதடா வெள்ள பண்ணி பால்கிட்டப்பா எச்சிக்கல் நாயே நாலு வீடு வாங்கி தின்னாயே போய்க்கு நாயே 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 Hey, you! நாயே Stop it! நாயே Stop it! Why are you beating them? These people are the parents of the boy. They are not that boy's parents, you know. Leave them. கம்முனாட்டி இவன் அப்படி தாண்டி பேசுறான் என்னடா சொன்ன? அண்ணா நீங்க நம்ம ஊருங்களா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல எந்த இடமுங்க பாப்பராய்க்குமாலயம். அடியே பாப்பநாயக்கம் பாளையமா என்னங்கண்ணா பாப்பனாய்க்கு பாலீங்களா? எங்க அத்தையோட அங்கதானுங்க. வேறு கூட ராசுக்கா உங்களுக்கு பழக்கங்களா பழக்கம் இல்லை. நோ அவுத்தூர் சொல்லுங்கண்ணா அவுத்துடுங்கடா டே. நோ இங்கிலீஷ் சொல்லுங்கண்ணா சாரி, leave them. ஆ Good night. நைட் குட்டுண்ணா அப்படி வரட்டுமா? சரி. டேய் அவுத்துருங்கடா நீங்க இந்தியா பக்கம் வந்தீங்க உங்களை முட்டிக்கு முட்டி தட்டி போடுண்டா உங்களை எல்லாம் மொட்டை அடிச்சு கரும்புளி சம்பளி குத்தி கழுது மேல உட்காரக்கணும் வாங்க போலாம். அது கிடைக்கலன்னா குரங்க மேல உட்கார வச்சிருவோம் என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சிருக்குது? நம்ம ஊர் வழுக்கு மரத்தை இங்க கொண்டு வந்து வளைச்சு வளைச்சு போட்டுட்டு இருக்காடுங்க
பொம்மை அஞ்சலி. அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம். ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போது விட்டுருங்க. இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது. என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன். ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க. சின்ன பையன் விட்டுருங்க மச்சான். ஐயோ விட்டுருங்க மச்சான். ஐயோ விட்டுருங்க மச்சான். மச்சான் விட்டுருங்க. டேய் போறவனே, உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம்? எங்களை வம்புல மாட்டி விட்டியாடா. ஒண்ணே ஐயோ அடிக்காதீங்க. பின்ன ஒண்ணு அடிக்குவா, ஒண்ணு அடிக்குவா. வேண்டாம் மச்சான், ஊஞ்சலாத விளையாடல வாங்க. மூஞ்சில ஆடுற நேரமா இது. உன்னை கொன்னுறேன், உங்க எல்லாரையும் கொன்னுறேன். ஒரே அடியில வாய் பூரா போயிடுச்சு. என்னப்பா? டேய் நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே? நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல. ஊர் சுத்தி பார்க்க வந்தா. நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது 4 தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன். இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு? கேக்குறான்ல சொல்லு. கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்சம் மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. டேய் உங்க பையனா சரி இவன்? ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு 2 பெத்துடுங்க, குத்தும் குறை ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள. டேய் நல்ல அழகா இருக்கிறான். பல்லு தான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ? அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்? இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல. சார் ஐயோ அம்மா கருப்பு சட்டை அடிக்க வர்றான். ஏய் சொன்னா கேளுங்க, நான் மன்னிச்சுங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். எங்கயாவது வலிக்குதா சொல்லுங்க, பிடிச்சு விடுறேன். வேணாங்க, நீங்க பிடிக்கிறதே அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐயோ. ஒரு கப் காபி வாங்கி குடுக்குறீங்களா? எனக்கும் சேர்த்து 2 சொல்லுங்க. அப்ப 3 தான். உங்களுக்கு சேர்த்து தாங்க. ஏங்க இது நியாயமா? ஒரு கப் காபிக்கு கைய புடிச்சு இழுக்கிறீங்களே. சாரிங்க, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்ப அவ அப்படிப்பட்டவளா? ஐயோ. வீணா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. இல்லைங்க, நான் காலையில இருந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப நான் செஞ்ச தப்பு. காபி வேணாம், இப்பவே ஊருக்கு போயிடலவா? ஐயோ இந்த பாருங்க, நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் என் கூடயே தங்கலாம், வாங்க. உங்க கதையை கேட்டா ஒரே சிரிப்பா இருக்குங்க. ஏங்க நாங்க உத வாங்குறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? ஐயோ அப்படி இல்லைங்க, அந்த பாருங்க, அதுக்கு பிராயச்சித்தமா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, செய்யறேன். வயிறார சாப்பிடுங்க. ஆர்டர் பண்ணிட்டேன், இப்ப வந்துரும். வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, வெக்கப்படாதீங்க. பாத்ரூம் இருக்குமா? இதோ இங்கதான் இருக்கு, ஏன் போகணுமா? சாப்பிட்டு உடனே போகணுங்க. ஓ ஏன் வயிறு சரியில்லைங்களா? எனக்கு இல்லைங்க, இவளுக்கு. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த இடத்த உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. அப்படியெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம். எங்க வீடு தான் எங்க வீடு மாதிரி நினைப்போம். ஏங்க எப்படியாவது நாங்க ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாங்கா, உங்களுக்கு நம்ப புண்ணியமா போகு. சரி டிக்கெட்டுங்க? புக்கிங் ஆபீஸ்ல. ஐயோ அத சொல்லலைங்க, வரும்போது ஒரு டிக்கெட் கொண்டு வந்திருப்பீங்களா, அது பத்திரமா வச்சிருக்கீங்களா? இதுலயே திருப்பியும் போலாங்களா? போலாம் போலுங்க. போலாம், ரிட்டர்ன் டிக்கெட் தானே. சரி பாஸ்போர்ட் கொடுங்க. அத நாங்க தர மாட்டோம். அத கொடுத்தா அதுல வேற யாரும் போயிடுவாங்களா? டிக்கெட்ல வேணா அப்படி செய்யலாம், பாஸ்போர்ட்ல முடியாது, அதுல போட்டோ இருக்கு, கொடுங்க. அப்படிங்களா? குடு. இந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க போனா கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். ஓ இந்த ஊர்லயும் அப்படித்தானா? நீங்க முன்னாடி மெட்ராஸ் போங்க, நாங்க பின்னாடி வரோம். பின்னால எல்லாம் வராத, பிளைன்ல வா. சரி. ஏங்க உங்க புள்ள மிஸ்டர் உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு, ஏன்? பாசம் வச்சிருக்காரு. நீங்க வாங்க வேண்டிய உதவியெல்லாம் எங்களை வாங்க வச்சிட்டாரு. இந்த பட்டிக்காட்டான் போட்டிருக்கு, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறான். பட்டிக்காட்டானே தான்.